வாய்ஸ் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிற ஒரு விஷயமே இல்லை. Is voice acting more about acting or more about the voice? Both. அதே அந்த டைலாக் கோ வில்லன் இருக்குல்ல, இவர் பண்ண வேலை தான். Can you do one of your best and your worst voice dubbing for us? Thank you உங்க டைம் கொடுத்ததுக்கு. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நானும் உங்களை மாதிரியே தான் வந்து ஒர்க் ஷாப்ஸ்க்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்தேன். நான் வந்து இங்கே தான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப்ஸ்க்கு வந்தேன். வந்துட்டதுக்கப்புறமா எல்லாரும் சொன்னாங்க வாய்ஸ் நல்லா இருக்கு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால வந்தேன். வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது ஓகே நல்லா இருக்கு கேட்கும் போது நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணேன். 6 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ ஒருத்தருக்காக முடிக்கும் போது பார்த்தோம்னா கடைசியாக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகணும், இங்கே வரும்போது எனக்கு ஜாலியாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்புறம் இன்னொரு எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க மாஸ்டர் சூர்யா சார். ஸோ அவருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. அவர் வந்து இங்கே ஆக்டிங் மாஸ்டராக இருக்காரு, வெளியில தான் இருக்காரு. பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, தெரியும் அவங்களுக்கு. அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். அதனால அவரை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னேன். அவர் தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணி இதை பண்ண முடியும்னு சொல்லி பண்ண வச்சு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நான் உனக்கு டேலண்ட் இருக்கு, உன்னுடைய அந்த விளையாட்டுத்தனம் சின்ன குழந்தை மாதிரி பண்றதுனால தான் இது எல்லாமே போகுது. அப்படிதான் இங்க வந்திருக்கீங்க. அப்படியே வந்தேன். ஒரு few questions இருக்கு டப்பிங் பத்தி தான். வெளியில தான் இருக்காரா? சொல்லுங்க. லைக் a few questions dubbing பத்தி தான். Okay. For someone who is stepping into the voice studio for the first time. Okay. What is the biggest misconception that they have? ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்தோடனே அவங்களுக்கு என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன மாதிரி எமோஷன்ஸ் எடுக்கணும், என்ன மாதிரி ஃபீல் எடுக்கணும், இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாமே வரும். அதுக்கான ட்ரைனிங் தான் நான் சொன்னேன். எமோஷன்ஸை வந்து தினமும் வந்து நம்ம வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதை நம்ம வீட்லேயே இருந்து நம்ம பண்ணுவோமா, எப்போ ஒரு இடத்துல நம்ம கோவமாக உட்காந்துட்டோம்னா அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கோவமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சேஞ்ச் ஆகுது என்னன்னா, நம்மளுக்கு பிடிச்சவங்க ஏதாவது பேசும்போது அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸை நம்ம ஒரே நாளில் வந்து நம்ம ட்ரெயின் ஆகணும், அப்போ தான் நம்மளால அங்கே போக முடியும். அப்படிங்கும்போது இந்த இடம் வந்து உங்களுக்கு அப்போ அங்கே போகும்போது உங்களுக்கு புதுசாக நீங்கள் போய் நீங்கள் உட்காரும் போது ஈஸியாக இருக்கும். Is voice acting more about acting or more about the voice? Both. ரெண்டுமே தெரியும். ஆக்டிங் தெரிஞ்சுன்னா இட் வில் பி சோ ஈஸி. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் அம்ரிதா அவங்க வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. அப்புறமா கிஷோர் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்டும் இல்லை, ஆக்டிங்கும் இல்லை. அவர் உள்ளுக்குள்ள அந்த ஃபீல் இருக்கு, அவருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறத அவரோட வாய்ஸ்ல வந்து தெரிய வச்சதுனால வந்துருச்சு. ஆக்ட் பண்ணிட்டே நம்ம வாய்ஸ் நம்ம எடுக்கும் போது இட் வில் பி ஈஸி. ஆக்டிங்கும் தெரியணும், வாய்ஸ்ல அந்த டோன் எப்படி சேஞ்ச் பண்ணணும், டெக்ஸ்டர் எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிறதுமே நமக்கு தெரியும். ஸோ போத் ஆர் இம்பார்ட்டன்ட். இது எப்படியும் அதே மாதிரி. ஓகே. ஸோ என்ன பார்த்த அளவுக்கு what is the biggest flaw and I have, what is the biggest plus I have? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃப்ளாஸ் சொல்லிட்டேன். அப்பதான் உங்க ப்ளஸ் சொல்லும்போது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். இல்லை எண்டிங் வந்து சோகமா இருக்கும். சொல்லுங்க what is my biggest ஃப்ளா வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து இந்த கான்ஷியஸா இருக்க மாட்டீங்க இல்லையா. ஸோ அந்த கேரக்டரா நம்ம மாறணும் அப்படிங்கிறத நான் கான்ஷியஸா உங்களுக்கு சொல்றேன் இல்லையா. அதை நீங்க எடுத்து கிராப் பண்ணணும். அந்த கிராப் பண்ணது கொஞ்சம் லேட் ஆகுது. மேபி புதுசா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, சில பேருக்கு அந்த தடுமாற்றம் இருக்கும். ஸோ அதனால கூட இருக்கலாம். அது ஒண்ணு மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ளா. பட் நீங்க பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வேற மாதிரி மாறிடுங்க. பண்ணணும்னு நினைக்கணும், அவ்வளவுதான். பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மற்றது எல்லாமே பிளஸ் தான் உங்களுக்கு. இது ஒண்ணு மட்டும் தான் உங்களுக்கு மைனஸ். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். How important is breathing and posture? Posture, okay. Breathing வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம ஒரு டயலாக் நம்ம பேசும்போது விட்டு நம்ம பேசணும்னா அது அப்படியே ஆக்வர்டாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நம்ம எக்ஸசைசஸ் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகே. போஸ்டர் நம்ம இப்படி உட்காந்துட்டு சாஞ்சிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்படி உட்காந்துட்டு நம்ம பேசணும்னா அந்த டயலாகோட அந்த டோன் நம்ம என்னதான் வேரியேஷன்ஸ் கொண்டு வந்தாலும் அது வந்து சேஞ்ச் ஆகிடும். பிகாஸ் நம்மளுடைய பாடி போஸ்ட் நம்ம உட்காந்து அப்படியே கான்ஷியஸாக பண்ணும்போது இட் வில் பி மோர் ஈஸி அந்த டயலாக் நம்ம டெலிவரி பண்ணுறது. ஓகேங்களா. எக்ஸசைஸுமே வாய்ஸ் எக்ஸசைஸே வந்து ஹம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி உட்காந்து ஹம் பண்ணும்போது ரொம்ப லாங்காக அந்த டைமிங் போகும். இப்படி உட்காந்து பண்ணும்போது சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
separates an amateur voice actor and a professional actor? இமச்சூர் வாய்ஸ் ஆக்டர்ஸ் வந்து போனதுமே வந்து ரொம்பவே டயலாக்ஸ்லேயும் மாடுலேஷன்ஸ்லேயும் லிப்ஸிங்லேயும் ரொம்பவே தடுமாறுவாங்க ஓகேங்களா. ஸோ என்னதான் அவங்க வீட்டில் ட்ரெயின் எடுத்துக்கிட்டு போனாலும் அவங்களே செல்ஃப் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனாலும் ஃபஸ்ட்டு போனதுமே ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே தடுமாறும். அதுலேருந்து அவங்க கான்ஃபிடென்ட் லோ ஆகாமல் அவங்க பில்டப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களால தொடர்ந்து பயணிக்க முடியும். பட் இல்லை அந்த 2-3 ப்ராஜெக்ட்ஸ்ல அவங்களுக்கு ரொம்ப பேட் நேம் ஆயிட்டு அவங்களால பண்ண முடியல அப்படிங்கிறப்போ அது ரொம்பவே வேஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் क्वेश्चन அதுதான், இஸ் கான்ஃபிடன்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் தி வோக்கல் குவாலிட்டி? எஸ், கான்ஃபிடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட வோக்கல் குவாலிட்டிங்கிறதே இல்லை இதில் ஆக்சுவலாக டப்பிங்ல. நம்மளுடைய வாய்ஸ் நல்லா இருக்கு, இந்த வாய்ஸ் நல்லா இருக்கு, இந்த வாய்ஸ் நல்லா இல்லைங்கிறதே இல்லவே இல்லை. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி வாய்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இவர் பண்ணது வந்து சிவா சாருக்கு பண்ணியிருக்காங்க, நீங்க எஸ்.ஜே. சூர்யா சாருக்கு பண்ணிருக்காங்க. ரெண்டுமே வேற வேற. ஸோ உங்க வாய்ஸ் அதில் கேட்கவும் நல்லா இருக்கும், இவரோட வாய்ஸ் அதில் கேட்கவும் நல்லா இருக்கும், எல்லா வாய்ஸுமே நல்லா இருக்கும். அதில் கான்ஃபிடென்ட்டோட நம்ம சேர்த்தோம்னா எப்படி அப்படியே ஒரு மாதிரி பிளாஸ்டாக நமக்கு. How does someone move from attending workshops to getting their first paid project? அது வந்து உங்களோட கான்ஃபிடென்ட்டை பொறுத்து தான் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒர்க் ஷாப் முடிச்சுட்டு ஒருத்தவங்க வந்து ஸ்டுடியோவில் போய் டப் பண்ண முடியுங்கிறது ரொம்ப ரேர் கேஸ் தான். ஆல்ரெடி அவங்க வந்து இதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ரொம்ப ட்ரெயின்டாக இருந்து நான் தினமும் வீட்டில் ஏதாவது நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக மொபைல்லேயே வந்து இன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் இருக்கு, இப்போ நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதில் உட்காந்து நான் வீட்டில் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து சில பேருக்கு வந்து சிங்கிங்லாம் கூட நிறைய பேர் வந்து கற்றுண்டு பண்ணவங்களும் இருக்காங்க, கத்துக்காம செல்ஃபாவே பண்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி தான் இதுவுமே. இல்லை நம்ம மோர் ஃபோக்கஸ் அதை மட்டுமே நினைச்சிட்டு வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறப்போ பண்ணிடலாம், ஒர்க் ஷாப் முடிச்சுட்டே பண்ணிடலாம். ஸோ இந்த உங்கள் வாய்ஸ் ஆக்டிங் ஃபீல்டில் எனி ஏஐ இம்பேக்ட் எதுவும் இருக்குமா? ஏஐ மூலியமாக நான் படிக்கும் போதே சொன்னாங்க, அப்படின்னா அதுவுமே இல்லை. ரொம்ப ப்ராஜெக்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு, எங்களாலாம் பண்ண முடியும், எனக்கு டைம் இல்லை. அது உங்க ஜாப்ஸ் ரிப்ளேஸ் பண்ணணும்னு நினைப்பீங்களா இல்ல உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுதுன்னு நினைப்பீங்க? என்னதான் ஏஐ போட்டாலுமே அதாவது நம்ம கொடுக்குற அந்த ஃபீல் கொடுக்க முடியுமா? இல்ல, ஒரு ஹியூமன் பீயிங் கொடுக்குற ஃபீல் கொடுக்க முடியுமா? ஒரு ஹியூமன் பீயிங் தான் வந்து பண்ண போறோம், நம்ம டப் பண்ண போறோம். அப்போ நம்ம கொடுக்குற ஃபீல் அதால கொடுக்க முடியுமா? அந்த அளவுக்கு ஆத்தென்டிக்கா அதால கொடுக்க முடியுமாங்கிறது எனக்கு டவுட் தான். என்னதான் ஒரு 100%ல 50 to 60% ஏஐ பண்ணாலுமே 40% ஹியூமன் பீயிங் தான் தேடுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஆக்சுவலாக ஹியூமன் பீயிங்கே இருந்தாலுமே போட்டி வந்து நிறைய இருக்கு அப்படிங்கிறப்ப ஏஐ வரும்போது நம்ம இன்னுமே நம்மளை வந்து ரொம்பவே வந்து ட்ரெயின் பண்ணி நம்ம கொண்டு வரணும். Can you do one of your best and your worst voice dubbing for us? எனக்கு தெரியல, நான் கிளாஸ்ல பண்ணும்போது வர்ஸ்டா பண்ணேன். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்ல, டே 1 ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நீங்க ஒரு வாய்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு தமிழா வந்து கண்ணின் காலையில நான் கௌதம மீட் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ன மீட் பண்ணிருந்தேன்னா நானே உன்னை லவ் பண்ணிருப்பேன். ஜஸ்ட் இமேஜின். ஆமா, எனக்கு நானே ராணி. எனக்கு உலகத்திலே ரொம்ப பிடிச்ச பொண்ணு யார் தெரியுமா? நான். I love myself. Super. Okay. This is your worst so far. பெஸ்ட். பக்கத்துல அந்த அருவாளை ஏறா, இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். உங்களோட பெஸ்ட் எப்படி இருக்குடா? பெஸ்ட் உண்மையிலேயே எப்படி இருக்கும்? ஃபீல் பண்ணல, மாத்திட்டாரு. அது அந்த டயலாக் வில்லன் இருக்குல்ல, இவர் பண்ண வேலை தான். Okay, this is your best. Okay. What is your worst? அது வந்து ஒரு 30+40+ இருக்கு ஒரு ஏஜ், அவங்களுக்கு பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த எமோஷனை வந்து என்னால் டக்குன்னு எடுத்து பண்ண முடியும். ஏன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் என்னப்பா இது, என்ன பண்ற, இதெல்லாம் நியாயமா, இதுதான் டயலாக். இப்போ பண்ண சொன்னா என்னப்பா இது, என்ன பண்ற, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு பண்ணிடுவேன். ஆனால் அப்போ எனக்கு ஆக்டிங்கும் தெரியாது, அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப விளையாட்டாவே இருந்ததுனால நான் சீரியஸாவே கொண்டு போனேன். அதனால அவங்க போல் கெத்தா போயிட்டேன், நம்மளும் வாய்ஸ் டெஸ்ட் போறோம் அப்படிங்கிற மாதிரி போனேன். இப்போ எனக்கு என்ன பண்ற, என்ன பண்ற, இதெல்லாம் நியாயமா, எனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா, இப்படிதான் பண்ணேன். பண்ணோடனே ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஓகே, ஃபைனல் क्वेश्चन. என் வாய்ஸ் பத்தி எனக்கே ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டியா இருக்கும்.
என்னோட வாய்ஸ் எனக்கு ஓகே அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு ஆமா. சொல்றீங்களா? இப்ப நம்ம பண்ண வீடியோவை போட்டு காமிங்க. ம். சொல்லுங்க இந்த மாதிரி நான் போனேன், அங்க சொன்னாங்க வாய்ஸ் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிற ஒரு விஷயமே இல்ல, எல்லா வாய்ஸுமே நல்லா இருக்கும், எல்லா வாய்ஸும் ஒரு ஒரு யூனிக்கான வாய்ஸ். என்னோட கேரக்டருக்கு என்னோட வாய்ஸ் வந்து செட் ஆகும். வாய்ஸே வந்து அவங்களோட கேரக்டர் பொறுத்து தான் இருக்கு. ஸோ என்னோட கேரக்டருக்கு இந்த வாய்ஸ் கரெக்டா இருக்கு. நான் போயிட்டு சாப்பிட்டேன், என்னடா சொல்ற மச்சான் அப்படின்னு சொன்னா நீ ஒத்துப்பியா? இல்ல ஏய் மச்சான் என்னடா என்ன சொல்ற, இதுதான் உங்களோட வாய்ஸ் இருந்துச்சு. யாருக்காகவுமே உங்களுடைய வாய்ஸை நீங்க விட்டு கொடுக்காதீங்க, இது உங்களோட வாய்ஸ், இது காட் கிஃப்ட் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, இதை போயிட்டு இவர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, நீங்க தான் பண்ண முடியும். ஸோ அவருக்கு ஒரு கேரக்டர் வருதுன்னா நீங்க போய் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகேங்களா? அது யார் என்ன சொன்னாலுமே நீங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு யூனிக்கான வாய்ஸ். உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், இவங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ. எனக்கு ஒரு விஷயம், உங்களுடைய யூடியூப் சேனல்லையே ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஃபைனலா சொல்றேன், ஃபர்ஸ்டே கேட்டு ரங்கேஷ் கண்ணா. ஓகே. ஹாய், திஸ் இஸ் பவித்ரா அண்ட் ஐ எம் a வாய்ஸ் ஆர்டிஸ்ட். நாங்கள் இங்கே நட்சத்திர பட்டறையில் டப்பிங் ஒர்க் ஷாப்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த டப்பிங் ஒர்க் ஷாப்ஸ் வந்து டப்பிங்கோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து டப்பிங்னா என்ன, ஒரு கேரக்டருக்கு வந்து நம்ம வாய்ஸ் கொடுக்குறதுங்கிறது மட்டும்தான் தெரியும். பட் இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை கற்றுனா நம்ம எந்த அளவுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ மிஸ்டர் ரங்கேஷ் கண்ணா அவர் தான் வந்து இப்போது நம்மளுக்கு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காரு. பட் வரத்துக்கு ரொம்பவே வந்து என்கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபைட் பண்ணி வந்தார். மேம் இந்த டைமா அந்த டைமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை போட்டு படுத்து எடுத்து இவர்கிட்டயே தூங்கும் போதும் ரங்கேஷ் தான் எனக்கு கேட்டுச்சு. அந்த அளவுக்கு என்னை போட்டு படுத்து எடுத்தாரு. ஒரு சப்போர்ட்டுங்கிறது நமக்கு வேணும். ஒரு ப்ராடக்டை நம்ம புஷ் பண்ணணும்னாலே ஒரு சப்போர்ட் வேணும். ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் நம்மளால புஷ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒருத்தங்க வந்து ஒரு இடத்துக்கு வரணும், அவங்க நினச்ச இடத்துக்கு வரணுங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதில் வந்து ஒரு ஃபீமேல் தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் மேலுமே சப்போர்ட் பண்ணணும். அந்த வகையில் நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு அப்பாங்கிறவங்க இல்லை நம்மளுடைய சிப்ளிங்ஸுங்கிறவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லை அந்த பொண்ணுக்கு ரெண்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப அங்கே தான், இங்கே ரெண்டுமே கிடைக்கலன்னா அங்கே தான் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து என்னுடைய குருவாக இருந்து அதுக்கப்புறமா என் கூடவே இருந்து எனக்கு ஒன்றுத்துக்குமே சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஒர்க்கை வந்து யார் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கடவுள் மாதிரி நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அவர் தெரிஞ்சார். பார்க்க வந்து ஒவ்வொரு பில்டப்பாக தெரியலாம், பட்டு இது வந்து நம்ம ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி புஷ் பண்ணி நம்மளை பண்ண வைக்கிறாங்களோ அதை வந்து அவங்கள நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அவங்க யாராக இருந்தாலுமே சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே பிடிச்சிக்கோங்க. அதை வந்து நான் சொல்லிக்கிறேன். வந்து என்னோட ஹஸ்பண்ட், அப்புறமா என்னுடைய சார், எங்கள் ஹெட் மாஸ்டர் மிஸ்டர் ஜெகா சார், இவங்க 2 பேருமே எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அவங்க 2 பேருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. என்னால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவங்கள நான் ட்ரெயின் பண்ணி அந்த 2 டேஸ்லேயே அவங்களுக்கான சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கே தெரிகிற மாதிரி நான் பண்ணுவேன். ஸோ அவர் ஃபஸ்ட்டு பண்ண அந்த ஃபைட் அண்ட் ஸ்ட்ரகிள் வந்து அவர் வந்து இப்போ மாற்றிருப்பாரு, ஐயோ நம்ம அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். பிகாஸ் நீங்கள் நினச்சது ஒன்றும் இல்லையா, நடந்தது ஒன்று இல்லையா? ஸோ அதனால் இதே மாதிரி தான் நீங்களும் ஒன்று நினச்சிருப்பீங்க, ஆனால் இங்கே வரும்போது நீங்கள் ரொம்பவே ஃபுல்ஃபில் அண்ட் ஹாப்பியாக உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டோட போவீங்க அப்படிங்கிறத நாங்கள் நட்சத்திர பட்டறை வடபழனியில், சென்னை வடபழனியில் இருக்கிற இன்ஸ்டியூட்டில் நான் பவித்ரா மாஸ்டராக இருக்கேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு மனப்பூர்வமாக சொல்கிறேன், எல்லாருமே வாங்க, ஹாப்பியாக போங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. எல்லாருமே ரங்கேஷ் கண்ணா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.